ஈசாய நமக. ஓம் சிவமகா வாழிச்சித்த திருவடிகள் போற்றி. உயர்நல் கணங்களை வைத்து உயர்நல் கானமாய் தேவ கானமதை இசைத்து கொண்டிருக்கின்ற அவ்வுயர் தேவ கணங்களெல்லாம் அருள் அற்புதமாய் எழுந்து நிற்கின்ற வேளையது. அவ்வேளையது பிரம்ம முகூர்த்த வேளையின் சுவடு வேளையாய் இருக்க, அவ்வேளைதனில் அருள் வேளாக செங்கோல்தனை கொண்டிருக்கின்ற சித்தனே, உம்மை வாழ்த்த கோல் வளையாம்பிகை என்று அழைக்கப்படுகின்ற தேவியாம் கானாட்டு முள்ளூர் என்று அழைக்கப்படுகின்ற தலத்திலிருந்து உம்மை காண வந்தமர்ந்திருக்கின்றோம். அங்கு அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றோம் பதஞ்சலி ஈஸ்வரனோடு என்ற நிலைதனை எடுத்துரைக்க ஏடு திறந்த சித்தனே, திறந்த ஏட்டில் ஆற்றலது உயர்ந்திருக்க, உயர்ந்த நிலைதனில் யாம் ஒய்யாரமாய் வந்தமர்ந்திருக்கின்றோம். அமர்ந்த நிலைதனில் அருள் அற்புத நிலைகளை எடுத்துரைக்க, அருள் ஆற்றலது எழும்பி நிற்கின்ற வேளையை உயர் நிலையாய் பயன்படுத்தி கொண்டு அருள்நிலையாய் உயர் யுகமாற்றம் அதை செய்கின்ற பொழுது அற்புதமாய் ஏடு பயன்படும், உள்ளிருந்து எழுகின்ற எழுத்துக்களாய் வருகின்ற நிலைகளும் பயன்படும் என்ற நிலைதனை எடுத்துரைத்து, அவ் எழுத்துக்களை கோர்த்து நிற்கின்ற பொழுது அவை சொல்லாக, அச்சொற்கள் வார்த்தையாக, அவ்வார்த்தைகள் அருள் அற்புதமான உயர்ஞான வழியது வழி வழியாக பலருக்கு பகிரப்படுகின்ற நிகழையாய் பல சந்ததிகளுக்கு அதி உன்னத உயர் ஞானமது தீராத வகையில் தீனிடுவதாக மாறியிருக்கும் என்ற அருள் நிலைதனை உணர்த்தும் நிலைதனில் இருக்கின்ற உண்மை நிலை யாதென்று உணர்ந்து அவ்வழியில் பயணிக்கின்ற பொழுது அருள் அற்புதமான உயர்நிலைகள் யாவருக்கும் கிட்டியிருக்கும் என்ற நிலைதனையும் எடுத்துரைத்து, செங்கோல் நழுவாத நிலை கொண்ட உயர் அரசனே, உயர்நிலையாய் நாடாளுகின்ற தன்மை கொண்டவனாய் இருக்கின்றான். செங்கோல் நழுவுகின்ற வேலைதனில்தான் அவன் நாடு பறிபோகின்றது. ஆனால் உண்மையில் செங்கோல் என்பது என்ன, அச்செங்கோலை வைத்து எவ்வாறு நாடாள வேண்டும் என்ற நிலையையெல்லாம் தெளிவுற கற்றறிந்த சிவமகா வாழை சித்தனே, அனைத்தும் அறிந்த ஈசனின் வடிவு கொண்டவனே, உம்மை அகமாற அதிகாலை வேலைதனில் செங்கோல் நழுவாத நல்லாட்சிக்கு வாழ்த்துகின்றோம். வாழை சித்தனுடைய செங்கோல் நழுவாத நல்லாட்சிக்கு வாழ்த்துகின்றோம். அந்நல்லாட்சி அது அருள் அற்புதமான உயர் சாட்சியாக மாறியிருக்கும். இயல்புதனில் நல் உயர்நிலையாய் காலம் வருகின்ற பொழுது மாறியிருக்கும். காலங்கள் கனியும் வரை மாறாதது போல்தான் அனைத்தும் இருக்கும். அதனை உணர்ந்து மாறும் வரை பொறுமை கொண்டிருப்பதே பெருநிலை என்ற நிலைதனையும் சூட்சமமாய் உணர்த்தி வாழ்த்தி நிற்கின்றோம். பேரானந்த நிலைகளுக்குள் ஒருவர் அகப்பட்டு விட்டால் அவ்வானந்த நிலைதனை ஏன் இவ்வாறு அவன் ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கின்றான் என்ற நிலைதனை உணர்ந்து அவ்வானந்தத்தை சீர்குலைக்க பல துர்கணங்கள் முயற்சிப்பது எப்போதும் வழக்கமே. அவ்வழக்க நிலைதனில் இருக்கின்ற நிலைகளையெல்லாம் சிறு வழக்க நிலையாக இருக்கக்கூடிய தவதியான நிலைகளின் மூலமாக, உயர் உச்சாடன நிலைகளாக இருக்கின்றவற்றின் மூலமாக அவற்றிலிருந்து அத்துர்கணங்களினுடைய தீநிலை ஆற்றலிலிருந்து விடுபட்டு உயர்ந்து நிற்பதே அருள் உன்னத உயர்நிலை. ஆனால் எத்தனை கணங்கள் சூழ்ந்திருந்த பொழுதும், தீய சக்திகளோ நற்சக்திகளோ எவர்கள் சூழ்ந்திருந்தாலும் உண்மையில் அவற்றினுடைய நற்பாதிப்போ தீபாதிப்போ ஒருவருக்கு வர வேண்டுமென்றால் அதற்கு கர்ம வினையும் இடம் கொடுத்தாக வேண்டும். ஒருவருக்கு கர்ம வினை அச்சமயம் இல்லை என்றால் அவனுக்கு எவ்வித நன்மையையும் செய்ய முடியாது, தீமையையும் செய்ய முடியாது. அனைத்தும் கர்ம நிலைகளின் பாலே நிகழும். எனவே தமக்கு நிகழ்கின்ற நிலைகள் யாவும்
ஒவ்வொரு காலத்தில் ஏதோ ஒன்று, அது இன்று இச்சென்மமாக இருக்கலாம், பல பூர்வ ஜென்ம நிலைகளாக இருக்கலாம், என்றோ ஒரு நாள் செய்ததின் பலன் இன்று வந்து கொண்டிருக்கும். எனவே எதனை கண்டும் துவண்டு விடாது நல் அற்புதமாய் உயர்நிலையாய் செல்கின்ற பொழுது அவையாவும் அதி உன்னத உயர்மகா நிலையான சிவநிலையை யாவருக்கும் பரிசளிக்கின்ற அச்சிவநிலை என்றும் பறிபோகாதும் இருக்கும் என்ற நிலை இதனை அறிவித்து அகமகிழ்ந்து சித்தனே அதற்கு உயர் நற்சீடர்களை தயாரித்து கொண்டிருக்கின்ற உயர் வாழை சித்தனே அகத்திய சொரூபனே அதிகாலை வேளை உயர் நிலைதனை ஒரு குறுநிலையாக உரைத்து கொண்டு யாம் அமர்கின்றோம் உம்மை வாழ்த்தி. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவ வாழை சித்தத்திற்கு.